மூட நம்பிக்கை உள்ள அம்மாக்கும் அதனால மூட் ஆஃப் ஆன பையனுக்கும் நடக்கிற கோல்டு வார பத்தி தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாய் பேசுறேல தங்கம், 5 வயசு வரைக்கும் வாயே பேசாம இருந்தேன். இந்த தெய்வங்களுக்கெல்லாம் வேண்டுனனாலதான் இவ்வளவு வாய் பேசுறேன். இங்க உட்கார்ந்து என்கிட்ட இவ்வளவு சவடால் அடிச்சிட்டு இருக்க. ஒரு காலேஜ் படிக்கிற பையன் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்களோட அம்மா என்ன கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சாப்பிடுறதுக்கு சாப்பாடோ இல்ல ஸ்நாக்ஸோ இல்ல டீயோ இல்ல வந்து ஏதோ ஸ்வீட்ஸோ கொடுத்து நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா இந்த பையனோட அம்மா என்ன கொடுத்தாங்க தெரியுமா? காலேஜ் இருந்தவன நீ வாங்கினாங்க போய் பார்த்து வேப்பிலையை கொடுத்து நீ தீக்குழியில இறங்கு, தீச்சட்டியை தூக்குனா காலு பொத்து போகுது கை பொத்து போகுது, ஏன்னா நீங்க தூக்குங்க. வாய் பேசுறேல தங்கம், 5 வயசு வரைக்கும் வாயே பேசாம இருந்தேன். இந்த தெய்வங்களுக்கெல்லாம் வேண்டுனனாலதான் இவ்வளவு வாய் பேசுறேன். இங்க உட்கார்ந்து என்கிட்ட இவ்வளவு சவடால் அடிச்சிட்டு இருக்க. காலேஜ்ல இருந்து ஒரு பையன் டயர்டா வரானா அவனுக்கு டீ குடிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க சில அம்மா. ஆனா இவனுக்கு போய் டீ குடிப்பா அப்படிங்கிறாங்க. அந்த பையன் நிலைமை இன்னைக்கு எப்படி இருந்திருக்கும்? எல்லாரும் சாமி கும்பிடுறது நமக்கு இருக்க கஷ்டத்தை சாமிகிட்ட சொல்லி நம்ம கஷ்டத்தை ஓட விடுறாங்க. ஆனா இந்த அம்மா சாமியவே ஓட விட்டுருக்காங்க. அம்மா அப்பா தான் சிறந்தவங்க பக்தியில அப்படிங்கிறதுக்கு ஒரு 2 பாயிண்ட் டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். எங்க அம்மா சாமி கும்பிட ஆரம்பிச்சாங்கன்னா சாமியே இறங்கி கீழே வந்து என்ன ஆள விடுறா சாமின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த மாதிரி ஒரு சாமி கும்பிடுவாங்க. சாமி கும்பிடுறதே ஒரு நம்பிக்கை தான், அது இல்லைன்னு சொல்லல. ஆனா அது எப்ப மூட நம்பிக்கை ஆகுது அப்படின்னா, நீங்க கும்பிடுற சாமியே உங்ககிட்ட கீழே வந்து நான் ஆள விடுறா போதுண்டா சாமின்னு சொல்ற லெவலுக்கு கும்பிடுறீங்க பாத்தீங்களா, அதுதான் மூட நம்பிக்கை. அதனாலதான் உங்க பிள்ளைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. சார் எங்க அம்மா வந்து எந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடியும் இந்த சயனம் கேட்டுட்டு தான் செய்வாங்க. இப்ப நான் பள்ளியா மாறேன், சத்தம் போட்டேன், அதை ஆரம்பிச்சுடுவேன். நல்லா பாத்தீங்களா எப்படி ஒரு விஷயம் நல்லா இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதே ஒரு ஜோசியனும் மனுஷனும் இல்ல, பாத்ரூம்ல கட்டிட்டு இருக்க பள்ளி. அது எப்படிதான் நல்லா நடந்துடும். ஒரு நிமிஷம் ஏய் கத்துதுரா. அப்ப இந்த வீடியோ 1 மில்லியன் ஷேர் செட் பார்த்து பண்ணி விடுங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. உங்களுக்கு முடி கொட்டுதா, டாண்ட்ரஃப் இருக்கா, ஒண்ணு பண்ண தேவையில்ல. மாட்டு கொம்பித்த 4 வாட்டி வாங்கி மண்டல நட்டு மண்டல தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்க டாண்ட்ரஃப் எல்லாமே போயிருங்க அப்படின்னு நான் சொல்ல. இந்த அக்காவோட அப்பா சொல்லிருக்காங்க, கேட்டுவாங்க. சாணி என் கோமியத்தை போட்டு நாஸ்திகாட ஆக்கிடுவாங்க வீட்டை. தலையில தேய்ச்சி குளிக்க சொல்றாங்க சார் கோமியத்தை. அந்த கோமியம் தலையில தேய்ச்சா நீங்க போகாத பேன் எல்லாம் போயிரும் சார். தேய்ச்சா நோய் குணமாகுங்களா? சயின்டிபிக்கா எந்த ப்ரூஃபும் கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். உங்களிடம் வழங்குகிறோம் பாதிவாசி தைலம். இந்த தைலத்தை பாதி தடவும் பொழுதே மீதி முடி ஃபுல்லாக வளர்ந்துவிடும். இந்த பெருசு இதை மட்டும் சொல்ல, அவங்க வீட்டுல வளர்ற மாடு மாடு சொன்னா திட்டுவாங்க. பசுவை பசுன்னு தான் கூப்பிடணுமா? அது இல்லாம அந்த பசுக்கு வச்ச பேர் வந்து தர்ஷினி, பிரௌனி இதெல்லாம் வச்சிருக்காங்க. எனக்கு இருக்க மரியாதை விட எங்க வீட்டுல மாடு, ஐ மீன் பசு, மாடுன்னு சொல்லக்கூடாது, பசு அது பேரு. அதுக்கு நந்தினி, தர்ஷினி, பிரௌனி, பிரௌனியா, சுப்ரி. ஆமா பிரௌனி அது பேரு. எங்க வீட்டுல இருக்கிற பசு பேர் பிரௌனி. நாங்க மாடுன்னு சொல்ல மாட்டோம். பேர்ல கூட அவருக்கு மட்டும் ஹீரோ பேரு கார்த்திக், எனக்கு மட்டும் வில்லன் பேரு ரகுவரன். பாத்தீங்கல்ல மூட நம்பிக்கையின் உச்சம் எந்த லெவலுக்கு போயிருக்கு அப்படின்னு. இதனாலதான் நம்மளெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்றதுல தப்பு இல்ல, நம்மளும் அப்படிதானே இருக்கோம். எங்க வீட்டுல எங்க அம்மா தேங்காய் வச்சு தேங்காய் சட்னி, தேங்காய் பர்ஃபி, தேங்காய் பால்லாம் எடுத்திருக்காங்க. ஆனா இவங்க வீட்டுல அவங்க அம்மா தேங்காய் வச்சு ஒரு உருட்டி இருக்காங்க, அதை பாட்டுவாங்க. பக்தி அப்படிங்கிற பேர்ல செய்யக்கூடியது எது உங்களுக்கு ரொம்ப வினோதமா படுது? தேங்காய் மேல உட்காரணும், அந்த தேங்காய் கீழே விழக்கூடாது. ரைட்ல சுத்தினா நான் நல்லா படிப்பேன், லெஃப்ட்ல சுத்தினா படிக்க மாட்டேன். நானே கேட்டிருந்தா சொல்லியிருப்பேன் சுமாராதான் படிப்பேன்னு. எனக்கு என்ன ஷாக்கிங்னா, தீர்மானிச்சிங்க அப்படின்னா நீங்களா இங்க இருக்கக்கூடிய ஆள் இல்லமா, ஸ்ட்ரெயிட்டா கடவுள் கூட உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருக்கணும். ஐயோ கிழட்டு சிறுக்கி இவ ஒருத்தி கையில இருக்கிற ரகையெல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குறது பாருங்க. தேங்காய கொண்டு அடிச்சேன்னு வச்சுக்க பொழந்துருவனி மரியாதை ஓடி படிக்கும். ஒரு ஜோசியக்காரனா என்ன பண்ணுவான்? பொண்ணு மாப்பிள்ள ஜாதகம் வாங்கி ஜாதகம் பாக்குற வேலை, ஜாதகத்துல கட்டம் சரியா இருக்கான்னு பாக்குற வேலை, ஒரு குடும்பம் சேர்ந்து வாழ்றது எப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஜோசியர் நீங்க பிரிஞ்சு வாழ்ந்தாதான் சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. என்னோட வாழ்க்கையில் என்னன்னா, நான் ஒரு 8வது படிக்கும் போது, அதாவது 2013-14 நினைக்கிறேன், 13 நினைக்கிறேன். அந்த காலத்துல என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வந்து 7.5 சனி நடக்குது, 8ஆம் நம்பர் சனி நடக்குது, 10ஆம் நம்பர் நடக்குது. நக்கல்யா அவனுக்கு. உங்க அப்பா நீங்களும் பிரிஞ்சு இருக்கணும், பழனியில எப்படி முறையும் ஆண்டியா திரியாரோ நீங்களும் ஆண்டியா திரியும், 2 பேர் பிரிஞ்சு இருக்கணும் அப்படின்னு ஒரு ஜோசியக்காரர் சொன்னாருன்னு. ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. இதே என்னுடைய பெற்ற தாய் வந்து நம்பி அம்மா வந்திருக்காங்க. என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா 10ஆம் நம்பர் நடக்குது, 8ஆம் நம்பர் நடக்குதுலாம் சொன்னாங்க சார். எல்லாம் சொல்லி பூர்வீக வீட்டுல இருக்க கூடாது, எல்லாத்தையும் வித்து அப்படியே எல்லாத்தையும் உடைச்சிட்டு வாடகை வீட்டுக்கு போயிடணும், இருக்கிற வண்டி வாகனத்தெல்லாம் வித்து வரணும். தம்பி எங்க அப்பாவும் அதே மாதிரி தான். ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். இப்படி ஜோசியக்காரன் கட்டம் சரியில்லைன்னு சொல்லியே கடைசியில் உங்க கட்டின புருஷனை கேரளாக்கு அனுப்பிட்டீங்களேமா?
எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? இத கூட மன்னிச்சிடலாங்க. ஆனா அந்த மனுஷனா 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி மொட்டை போட வைப்பீங்க பாத்தீங்களா, ஒரு கோயில்ல போய். அந்த மனுஷ வாழ்க்கையில ஸ்டைல்னா என்னன்னே தெரியாம இருக்குங்க. சார் ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, இங்க இருக்கவங்களே ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ல எங்க அம்மா சார் 3 மாசத்துக்கு ஒரு தடவை எங்க அம்மாக்கு ஒரு ரொட்டீன் இருக்குங்க. எங்க அப்பா கூட்டு போய் ஏதாவது ஒரு கோயில மொட்டை போட்டு விட்டுறது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஒண்ணு திருப்பதியில போய் போடுறது, அடுத்த 3 மாசம் கழிச்சு பழனியில போட்டுறது, அதுக்கு அடுத்த 3 மாசம் கழிச்சு திருச்செந்தூர்ல போட்டுறது. உங்களுக்கு டயர்டா இருக்கா, தலைவலிக்கா, காய்ச்சல் அடிக்குதா அப்படின்னா நீங்க எங்க போவீங்க? ஆஸ்பத்திரி தானே போவீங்க. ஆனா இந்த அம்மா எங்க போயிருக்காங்க நீங்க பாருங்க. நான் ரொம்ப பாதிக்கப்பட்டது இந்த பிளாக் மேஜிக். யார்கிட்டயும் பேச மாட்டேன், டயர்டா இருக்குன்றத பார்த்துட்டு எனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி பிளைண்டா பிலீவ் பண்ணிட்டாங்க. பிள்ளைகள் பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாதிரி ஏதாவது நம்பியில போய் விழுந்துருவீங்களா தான் பயப்படுறாங்க. அறியாமையில தான் பண்ணாங்க. இப்ப அப்படிலாம் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு தான் அடி விழும். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. எனக்கு புரியலங்க. தலைவலிக்குது, காய்ச்சல் அடிக்குதுன்னா சரி, முடிஞ்ச அளவுக்கு ஒரு விக்ஸ வச்சோ இல்ல காஃபி போட்டோ கொடுத்து முடிச்சிடலாம். இல்ல இன்னும் எக்ஸ்ட்ரீமா போயிட்டா ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துடலாம். என்னங்க பேயோட்ட கூட போயிட்டு இருக்கீங்க? ஏங்க இப்பெல்லாம் பார்த்தா எனக்குலாம் டெய்லி டயர்ட் ஆகுங்க. அப்ப எங்க வீட்டுல டெய்லி என்ன பேயோட்ட கூப்பிட்டு போனோம். பிராந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. அதோட பில்லு ஒரு வேலையும் சரி நமக்கு டயர்ட் ஆகுது. பாத்தீங்களா? சோ மக்களே, கடவுளை கும்பிடுங்க, பிரச்சனையே இல்ல. சாமி கும்பிடுங்க, ப்ரே பண்ணுங்க, தொழுக போங்க, எல்லாமே பண்ணுங்க. அத மூட நம்பிக்கையா எடுத்து எங்களை மாதிரி இளைஞர்களை போட்டு சாவடிக்காதீங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் மேலும் வீடியோ உங்களுக்கு வரும். Until then, bye, see you. Tata.